கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் உண்டாவதாக. தேவ கிருபை உங்களை தாங்குவதாக. கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தம்முடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. எந்த நாளிலும் கூட நாம் வாழுகிற தேசத்திலே அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை நாம் தேவ சமூகத்திலே வைத்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாய் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தேசத்திலே ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பான்னு சொல்லி வாசிக்கிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளும் கூட தேவ சமூகத்துல இந்த பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன நடைபெறும் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய போகிறார், எந்த காரியம் நிறைவேறும் பொழுது அவர் நிலைமை என்ன என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்க போகிறோம். வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்கதரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். அடுத்த வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உலகத்துக்கு ஏற்ற விதமாய் உலக ஆசீர்வாதங்கள், உலக மேன்மை, உலக காரியங்கள், இந்த உலகத்துல உலகம் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை மறக்க பண்ணி, தேவன் உங்களை கொண்டு பூமியிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற தேவ திட்டங்களை மறக்க பண்ணி, இந்த பூமிக்குரிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமே சொல்லி, அல்லது உங்கள் மன விருப்பத்திற்கு ஏற்ற விதமாய் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் கவனமாய் இருக்க வேண்டும். உண்மையாகவே இந்த உலகத்திலே வாழுகிற நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலக மேன்மைகளை மாத்திரம் அனுபவிக்கிறவர்கள் அல்ல. நாம் பரலோகத்தின் நன்மைகளையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்ம இந்த கடைசி நாட்களிலே நித்தியத்துக்கு ஏற்ற விதமாய் தரிசனங்களை சொல்லி பரலோகத்துக்கு ஏற்ற விதமாய் நம்மை நடத்துகிற காரியங்களை அனுபவிக்கிறவர்களாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். பரலோகத்துக்கு நடத்துகிற சத்தத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் நீங்க செவிசாய்த்து ஓடணுமே தவிர உலக ஆசீர்வாதத்தை, உலக மேன்மையை நமக்கு காட்டுகிறவல்ல. ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தங்கள் இருதயத்திலே காணப்படுகிற விஷயத்தை தான் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறோம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியத்துக்கு ஏற்ற பாதையில் நடத்தாமல் உலகத்தின் காரியம், உலகத்தின் மேன்மை மாத்திரம் போதிப்பால் என்று சொன்னால் எச்சரிக்கையா இருங்கள். இங்க வேதம் அவர்களுக்கு சொல்லுது, அவர்கள் தங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகத்தையே, வஞ்சகத்தையே அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க குத்தப்படுவீங்கன்னா மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா வேதம் அதான் விரும்புது. ஏன்னா நான் ஏன் இதை உங்க சொல்றேன்னா, நீங்களும் அந்த நித்திய பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஒருவேளை பொறாமைக்கானாலோ அல்லது மற்ற இதெல்லாம் சொல்றேன். நாம் அத்தனை பேரும் எப்படி கர்த்தரை பூமியில ஆராதிக்கிறோமோ அப்படி மறுமையிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். அப்போ அந்த ஆராதனைக்கு பாத்திரமெல்லாம் இருக்கும்படி
பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றால் வேதம் அழகா சொல்ற அதை எரேமியா 23ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கிறோம். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்வார். தங்கள் நாவுல வரக்கூடிய வார்த்தையை மாத்திரமே அவர்கள் சொல்லிட்டு அந்த வசனத்தை அந்த வார்த்தை தன் இருதயத்துல தோன்றுகிற காரியம் தன் நாவில வரக்கூடிய வார்த்தையை மாத்திரமே சொல்லிட்டு தன் வாழ்க்கையில பொய்யான தீர்க்க தரிசனத்துல ஓடுவான்னு சொன்னா அவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் விரோதியா இருக்கிறார். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, குறி கேட்பதற்கு போவது போல தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்காக இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் ஏதாவது ஒரு ஆசீர்வாதமா பேசிட மாட்டாரா, ஏதோ ஒரு காரியம் வந்துருச்சு, இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம் இருக்குன்னா அது ஏன் என்று நீங்கள் தேவ சமூகத்துல அமர்ந்து ஆராய்ந்து பார்த்து அந்தக்குரிய காரியங்களை நீங்க கத்தெடுத்துல நேரடியா பெற்றுக்கொண்டு அதுல உங்களை சரிப்படுத்தி நீங்க குணமடையணும், சொஸ்தமாகணும், நீங்க பலன் அடையணும், உங்க பிரச்சனைக்கு முடிவு வரணும். தெரிஞ்சுக்கோங்க. இல்லாம ஒருவேளை நம்ம இந்த உலகத்தானை போல குறி கேட்கிற கூட்டத்தை மாதிரி நம்ம தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுவோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நாள்ல ஆபத்து. தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த கடந்து வந்த எரேமியாவின் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை மாத்திரமே விரும்புகளா இருந்தார்கள். அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசி போல எச்சரிக்கிற தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் பொய்யாக சொல்லுகிறான் சொல்லி அவரை தண்டிப்பதற்கு முற்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இவ்வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு 50 ஆண்டோ 60 ஆண்டோ 70 ஆண்டோ 80 ஆண்டோ அவ்வளவுதான். அதற்கு மேல இல்ல. அதுக்கு மேல ஒருவேளை இருக்கணும், தேவ கிருபை இருக்கலாம். ஆனா அதுக்கு முடிந்த பிறகு எங்க போகணும்? நித்திய பரலோகத்துக்கு போகணும். ஆகவே நித்திய பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சத்தத்தை நேரடியாக கேட்கிற ஜனங்களை மாற வேண்டும். எப்படி? இந்த உலகத்துல கடந்து உலகத்துக்கு ஏற்ற விதமாய் மாய்மாலமாய் தங்கள் இருதயத்துல காணப்படுகிற வார்த்தைகளை உரைக்கக்கூடியவருக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இங்க வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் தேவனுக்கு விரோதி என்று சொல்லி. தேவன் உங்களை நேசிக்கவில்லை. தேவன் உங்களை நேசிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை விரோதிக்கிறார். அப்ப தேவன் உங்களை விரோதிச்சார் என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. தேவன் உங்களோடு கூட பேச மாட்டார். உங்களோட நிச்சயமா தேவனுடைய வார்த்தை இருக்கவே இருக்காது. தெரிஞ்சுக்கோங்க. ஆமா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருப்பேன்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க மனம் திரும்பிடுங்க. ஒருவேளை இப்படிப்பட்டதாகவே தான் நான் இன்னும் இருப்பேன் அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஓடுன்னு சொன்னால் இங்க வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆவது அதிகாரம் 33ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் அழகா சொல்லுது, கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று என் ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளி விடுவேன் என்பதே வாரம் என்று அவர்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லப்படுது. ஆமா, வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. இந்த பாரம் என்பது என்ன? அவர்களை தள்ளி விடுவதே. யாரை? இதுவரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை கேட்கிறேன், தீர்க்கமான காரியத்தை சொல்றேன்னு சொல்லி தன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, தேவன் சொல்லாத வார்த்தைகளை இந்த பூமியிலே தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? தேவன் அவனை தள்ளி விடுவார். ஆமா, பூமியில ஒருவேளை தள்ளாம இருக்கலாம், நித்திய பரலோகத்துல தள்ளிடுவார். ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம் பூமியில இருக்கிற வரைக்கும் கிருபைக்காக இரக்கத்துக்காக கெஞ்சி கெஞ்சி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா பூமியினுடைய நாட்கள் முடிந்து போன பிறகு, நரகத்துக்குள்ள போன பிறகு வெளியே வர முடியாது. பரலோகத்துக்குள்ள போன பிறகு வெளியே வர முடியாது. ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில மனம் திரும்பி சரியாக பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மிஸ் பண்ணிட்டோம்னா நரகத்துல இருந்து ஏறி வர முடியாது என்று சொல்லி வேதம் ஆதாரமாய் சொல்லுகிறது. அங்கே ஐஸ்வர்யான் என்கிற ஒரு மனுஷன் பூமியிலே வாழும் பொழுது பூமியின் ஆஸ்திகளை, ஐஸ்வர்ய நன்மைகளை அனுபவித்தான். அவன் காலம் முடிந்து போயிட்டான். இப்ப அங்க பாதாளத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஏறெடுத்து பாக்குறாங்க. ஆபிரகாம் மடியில் ஆசர் என்கிற ஏழை உட்கார்ந்துருக்க. அவன் கூப்பிடுறான், தகப்பனாக்கி ஆபிரகாமே,
அங்கே சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலிருந்து ஒருவன் ஏறி மேல வர முடியாது, ஏன்ற ஒருத்தன் இறங்கி வந்துட்டு கீழே வர முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிச்சயமாய் தேவை பொய்யான காரியங்களை சொல்லுகிறவர்கள் குறித்து இங்க வசனம், இன்னொரு வசனம் தெளிவா சொல்லுது. அதை எரியமதிக்கு சென்ற புத்தகம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும், நல்ல கவனிக்கும், தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறதுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு? பொய்யான காரியங்களை சொல்லுகிறவர்கள், வீம்புனால சொல்றவங்க, மோசம் போக்குறவருக்கு கர்த்தர் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதில்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும். தேவன் அனுப்பாத அநேக தீர்க்கதரிசிகள் பூமியிலே இருக்கிறார்கள். தேவ ஜனமே, நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. உண்மையாகவே ஜாக்கிரதை இருக்க வேண்டியது கர்த்தருடைய ஜனமாகிய நாம. இன்னொன்னு, தீர்க்க சொல்லக்கூடிய நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் சொல்லாத வார்த்தைகளை தேவன் அனுப்பாத இடத்துல போய் சொல்லக்கூடாது. நீங்க அப்படி போய் சொல்லுவீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்துல முடிஞ்சிடும். அங்கே உங்களுக்கு கர்த்தர் விரோதியா இருப்பார். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்க அனுப்பவில்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. தேவன் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. ஆண்டவர் உங்களோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை. வேதம் அழகா சொல்லுது, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா ஒரு பொய்யான அதாவது தேவனுடைய நாமத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு பொய்யாக நம்முடைய வாழ்க்கையில ஓடுவோம் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு பொய்யான ஒரு ஜீவித்தை நம்ம வைத்துக்கொண்டு ஓடுவோம் என்று சொன்னால், இங்க வேதம் அழகா சொல்லுது, நான் அவர்களை அனுப்பல, கர்த்தர் அனுப்பல. 1, 2வது தேவன் அவர்களுக்கு கற்பிக்கல. 2, 3வது அவர்கள் ஜனத்துக்கு பிரயோஜனமா இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இந்த 2024ஆம் ஆண்டிலே நிச்சயமாகவே அநேகருடைய முகத்திரைகளை கர்த்தர் கிழிக்க போறார். நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமா இருக்கலாம், இல்ல நீங்க தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியா இருக்கலாம். யாராய் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாய் அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் சமூகத்துல கேட்டு சொல்லுகிற தேவ ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்க முகத்திரை கிழிக்க மாட்டார், உங்களுக்கு வெட்கம் வராது. நீங்கள் தேவன் அனுப்பாத பட்சத்துல, தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்காத பட்சத்துல நீங்க உங்க ஜீவித்த இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த சொன்னால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு விரோதியா இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விரோதியா இருப்பார். அது மாத்திரமல்ல, இங்க வசனம் அழகா சொல்லுது, 33ல பாக்குறோம், உங்களை தள்ளி விடுவேன் என்பதே கர்த்தருடைய பாரம். ஆமா, தேவ ஜனமே ஓடாத, தீர்க்கதரிசனம் கேட்க போற எதுக்கும் ஓடாத, நிதானித்து உட்கார்ந்துரு. கர்த்தர் உனக்கு தேவையான வார்த்தைகள் அவர் கொண்டு தருவார். சரியான நபட்ட கர்த்தர் உங்க மூலமா பேசுவார். உலகத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை நெருக்கத்துக்கு ஏற்ற விதமாய், சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் வார்த்தைகளை கொடுக்கிற காரியங்களிலும் கவனமா இருக்க வேண்டும். நீங்க சொல்லுகிற நீங்களும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா வேதம் சொல்லு, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை தள்ளி விடுவார். நீங்க தள்ளப்பட்டிருவீங்க, கைவிடப்பட்டுருவீங்க. ஆமா, எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் இல்லை. ஜாக்கிரதையா இருங்க. வசனம் சொல்லுகிறது, நான் வசனத்துல உங்ககிட்ட சொல்றேன், உலக கர்த்தனை சொல்லலைங்க, வேத வாக்கியம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இங்கே கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை, தேவனால் அனுப்பாதவர்களை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தைகள் இல்லாதவர்களை, ஜனத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஜனங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே தள்ளி விடுவார். திட்டவட்டமா இங்கே வேத வாக்கு சொல்லுகிறது. ஆமா, உண்மையெல்லாம் சும்மாலாம் ஒன்னும் சொல்லப்படல. வேதம் இங்க பாருங்க, அடுத்த 34 வசனம் வாசிக்க பாருங்க. கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை தவறாய் பயன்படுத்தி, இது கர்த்தர் தான் உனக்கு சொன்னாருப்பா, இது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி நீங்க தவறாய் பொய்யாய் நீங்க உங்க வாழ்க்கையில துணிகரம் கொண்டு செய்வீங்கன்னா, இங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது, உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாரையும் கர்த்தர் தண்டிப்பார். ஆமா, அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல உள்ள ஒரு அன்பு நிமித்தம் நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களில நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு விசுவாசியாக அல்லது தேவ ஜனமா இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட பொய்யான வார்த்தைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்வதற்கு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வசனத்தின்படி தேவனுடைய சத்தத்தை கேட்காமலே இது கர்த்தர் தான் சொன்னார்னு சொல்லக்கூடிய
ஒரு மனப்பக்குவத்துல ஒரு தீர்க்கதரிசியா இருப்பீங்கன்னா கொஞ்சம் உங்களை நிறுத்தி நிதானித்து இந்த நாட்கள்ல மனம் திரும்பி கொள்ளுவது உங்களுக்கு நல்லது. ஆமா, ரொம்ப அவசியம், தெரிஞ்சுக்கோங்க. சும்மாலாம் கிடையாது. பொய்யா சொல்லிட்டு தப்ப முடியாது. நீங்க சொல்லுங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறலாம், நீங்க வேத்தின்படி கள்ள தீர்க்கதரிசி. நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறலாம், வேத்தின்படி கள்ள தீர்க்கதரிசி. வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை ஒருத்தன் சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறலன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி வேத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மிகவும் கவனமா இருக்க வேண்டும். நீங்க மட்டும் தேவன் உங்களை மட்டும் தள்ளி விடுவதோடு மாத்திரமல்ல, உங்கள் வீட்டாரையும் கர்த்தர் தண்டிப்பார். அப்படி வேதம் சொல்லுது. அடுத்து இன்னொரு காரியம் பாருங்க. அதே எரேமியா புத்தகம் 23ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமா இருக்கும். அது ஏனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். அப்ப மூணாவது காரியம் என்னன்னா, அவருடைய வார்த்தையே உங்களுக்கு பாரமா இருக்கும். ஒருவருடைய வார்த்தை இன்னொருத்தனுக்கு சுமக்க முடியாத ஒரு வேதனையாக, ஒரு நெருக்கமாக, ஒரு சஞ்சலமாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வார்த்தை உங்க மூலமா சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறலன்னா, அல்லது என் மூலமா சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறலாம், வேதத்தின்படி நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி அது சரியா நிறைவேறினால் வேதத்தின்படி கர்த்தர் என்னையா நானா இருக்கலாம், சொல்லுகிற நீங்களா இருக்கலாம், உங்களை நல்ல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் காண இந்த வருஷம் பண்ணுவாரு. நீங்க ஒரு மறைஞ்சு கிடக்கலாம், உங்களை வெளியே கொண்டு வருவாரு. நீ சரியான தீர்க்கதரிசியா சவனை வெளியே கொண்டு வர, தவறான தீர்க்கதரிசியா கொண்டு வருவார். கொண்டு வந்து முகத்துரை கிழித்து காண்பிப்பார். யார் சரி யார் சரியில்லை. நீங்க எந்த ஸ்தானத்துல எவ்வளவு உயரத்துல இருக்கலாம். ஆமா, ஆனா உங்க வாழ்க்கை தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுடைய வார்த்தையே உங்களுக்கு வேதனையாக இருக்கும். அது உங்களுக்கு குத்தும். ஐயோ, நான் சொன்ன காரியம் நிறைவேறல, ஏன் நிறைவேறல, எதுக்கு நிறைவேறல. இன்னைக்கு ஒருவேளை சில வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் அவங்க அதுக்கப்புறம் அதை நிறைவேறல பரவாயில்ல தன்னை கடினப்படுத்தி இருப்பீங்கன்னா, தயவுசெய்து தேவ சமூகத்துல முழங்களை முடக்கி ஆண்டரின் கதறி ஒப்புரவாயிருங்க. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் மழுங்கி போயிருச்சு. இல்லைங்க, நானானாலும் நீங்களானாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். வேதம் அப்படி சொல்லுது. இன்னொரு காரியம் பாருங்க, கடைசியா ஒரு காரியம். அதே 23ஆம் அதிகாரம் 40 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அதே எரேமியா 23:40. மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய இலட்சையையும் உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையிலே நீங்க அப்படி வேதம் தெளிவா அதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானானாலும் நீங்களானாலும் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக வாழுகிற ஒரு ஜனமா இருப்போம் என்று சொன்னால், இங்க வசனம் சொல்லுது மறக்கப்படாத ஒரு நித்திய நிந்தை இருக்கும். உலகமே அவனை மறக்காது. எப்பா இவன் இப்படிப்பட்ட ஒரு பிராடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அது நானாக்கள் நீங்கள் யாரு, எனி பர்சன், நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இங்க வசனம் சொல்லுது மறக்கப்படாத ஒரு நித்திய நிந்தை உண்டாக போது, நித்திய இலச்சை. ஆமா, அவமானம். யாரும் அதை அழிக்க முடியாது. நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா கெட்ட பேர் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்ப்பான். ஒருவேளை அதுக்காக நல்லது செய்வானோ, இதுக்காக செய்வானோ அப்படிதான் பேசுவாங்க. கெட்ட பேர் ஈஸியா வாங்கிடலாம். அதுல கெட்டதாக நினைச்சு கடைசி வரைக்கும் போயிடலாம். ஆனா நல்ல பேர் வாங்க ரொம்ப கடினம். அப்ப உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்துங்க, உங்க ஜீவத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, உங்க காரியத்தை கொஞ்சம் நிறுத்தி நல்லா நிதானித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ஜனமாக சரியா இருக்கீங்களா இல்லையா என்பதை நிறுத்தி நிதானித்து பாருங்க. ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, நீங்க ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்க மூலமா புறப்பட்டு போச்சு நினைச்சு உங்க வாழ்க்கையில நிறைவேறலன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு நிந்தை வந்துரும். நீங்க யாரா வருங்க, எனி பர்சன், லட்சை உண்டாகும், அவமானம் உண்டாகும். அது நிச்சயமா இருக்கும். வசனம் நிச்சயமா இருக்கும், நிலைத்து இருக்கும். ஆமா, சும்மா ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு அப்படி விட்டுரும், அப்படி கிடையாது. ஒரு வருஷம் மறந்து பேர் அப்படிலாம் கிடையாது. நிலைத்து நிற்கும். வேதம் அப்படி சொல்லுகிறது. ரொம்ப கவனமா இருங்க. முக்கியம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும்
நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு விடுவேன். நல்லா பாருங்க, இப்ப நான் தவறா சொல்றேன்னா எனக்கு தண்டனை, என் நிமித்தம் என் ஜனத்துக்கு தண்டனை. இங்க இன்னொரு தண்டனை சொல்லப்படுது, உங்களையும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், இராதபடி அழித்து விடுவார். எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கும் பிரச்சனை, நான் இருக்கக்கூடிய ஜனத்துக்கும், நான் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கும் அது பிரச்சனை. ஆமா, கள்ள வார்த்தைகளை, கள்ள தீர்க்கமான மனதில் தோன்றக்கூடியவைகளை மாத்திரம் சொல்லிட்டு தேவ சத்தம் என்னதென்று அறியாமல் இந்த உலகத்துல நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா ஓடிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஐயோ, நம்முடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். ஆகவே என் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல நிதானிங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கிறோன்னு சொல்லி நாடி ஓடுகிற தேவ ஜனங்களை நிதானிங்க. இது கர்த்தருடைய வார்த்தையா, கர்த்தர் சொன்னாரா, இல்ல நான் என்னுடைய தேவைக்காக சொல்லப்பட்டதா, எல்லாம் நிதானிச்சு பாருங்க, நிதானிச்சு பார்த்து செயல்படுங்க. அதுதான் நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. இல்லைன்னா நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேற நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக வருகிற நாட்களில் முத்திரிக்கப்படுவேன், காட்டப்படுவேன். இந்த ஆண்டு வேத்தைக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஓடுகிற நாட்கள் நீங்க கேட்கிற இடத்துல கேட்டு அதான் சரின்னு உங்களுக்கு உலகத்துக்கு ஏற்ற விதமா ஓடுவீங்கன்னா கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்திடுவாரு, அவமானப்படுத்திடுவாரு. உங்களை மாத்திரமல்ல, நீ இருக்கிற பட்டணத்துக்கே உங்களால் அவமானம் வந்துடும். அது காணாம போயிருங்க. வசனம் சொல்லுது, எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு விடுவார். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தீர்க்கதரிசியில இருப்பது பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயம் இல்ல. தீர்க்கதரிசியில இருப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனா நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதா, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறுதா ஆராய்ந்து பாருங்க. சொன்ன வசனம் நிறைவேறுதா, தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரா, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீங்களா, அதை பாருங்க. சும்மா மனசுல தோணிட்டு மண்டையில வந்துருச்சு, இதை சொல்லிட்டோம், வார்த்தை வந்துட்டு, அதெல்லாம் கிடையாது. நிறுத்துங்க, நிறுத்துங்க. அப்படி ஓடுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் உங்களை தள்ளி விட்டுருவாரு, உங்க குடும்பத்தை கைவிட்டு விடுவாரு, உங்க வார்த்தையே உங்களுக்கு பாரமா இருக்கும், உங்க வாழ்க்கையில நிச்சய அவமானமும் நிச்சய நிந்தையும் இருக்கும். மாறவே மாறாதுங்க, மாறவே மாறாது. ஆமா, இப்ப ஒரு பெண் விபச்சாரத்துல பிடிபட்டுட்டான்னா அவளுக்கு பாருங்க ஒரு முத்திரை வச்சா, இவள் விபச்சாரி. ஒரு ஆண் மாட்டினா ஒரு விபச்சாரக்காரன் முத்திரை, அதே மாதிரி ஒரு முத்திரை பதிக்கப்பட்டுரும், அதை அழிக்கவே முடியாதுங்க. நீங்க அதுக்கப்புறம் என்ன முட்டி மன்றாடி கடந்து கெஞ்சி கூத்தாடி மனம் திரும்பி இருந்தாலும் உங்க வார்த்தைக்கு அங்க சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. உங்களுடைய வார்த்தையில அவமானம் நிந்தையும் உங்களை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆக உங்கள் ஜீவியத்துல இன்றைக்கு மனம் திரும்பிருங்க. உங்கள்ட்ட காணப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதற்கு ஆராய்ந்து பாருங்க. அது தேவனுடைய வார்த்தையா, நான் போய் கேட்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அது பரலோகத்துக்கு சம்பந்தம் இருக்குதா, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குதா, இல்ல உலகத்துக்கு ஏற்ற சம்சம் மட்டும் கொடுத்து நடத்துதா, நிதானித்து பாருங்க. ஜனங்களும் நிதானிக்கணும், தீர்க்கதரிசிகளும் நிதானிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கிறார். மனம் திரும்புங்கள், கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்கள் உங்களை கொண்டு செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நானும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளாய் போய்விடாதபடி வெறும் சொப்பனத்தை வைத்து, இதயத்தில் தோன்றுவதை வைத்து, நாவில வருகிற வைத்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே நீ தருகிற தண்டனைகளை அனுபவிக்காதபடி இந்த நாட்களில் என்னையும் எங்களையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுவீராக. உமக்கு முன்பாக நாங்கள் நடந்து கொண்டு உத்தமாய் ஜீவிக்க பலன் தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.